அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். பாடி லாங்குவேஜ் மற்றும் டீச்சிங் ஸ்கில்ஸில் வீக் 1 வீக் 2 இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கு உண்டான குயிசஸ் கேட்டிருந்தாங்க. அந்த குயிஸுக்கான சொல்யூஷன்ஸை எப்படி பார்க்குறது, அதே மாதிரி நம்மளுடைய இன்டர்னல் மார்க் எப்படி பார்க்குறது அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் ஆப் மூலமாக போகும்போது எனக்கு சில ஆப்ஷன்ஸ்னால் வர மாட்டேங்குது சார், சரியாக டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி நான் அப்லோட் பண்ணும்போதும் குயிஸு சப்மிட் பண்ணும்போது எனக்கு சப்மிட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஆப் மூலமாக நீங்கள் படிக்கிறது எல்லாமே செஞ்சுக்கிறது தான் அந்த ஆப் ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அப்படி சப்போஸ் அந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கூகுள் மூலமாகவே இப்போ நம்ம சொல்லிக்கிற ஸ்டெப் மூலமாக, அதாவது கூகுளில் போயிட்டு ஸ்வயம்னு டைப் பண்ணிவிடுங்க. அதில் swayam.gov.in நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மெயின் பேஜ் வந்துடும். அதில் ஐடென்டிக்கல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி லாகின் ஆர் சைன்அப் கொடுத்துடுங்க. சைன்இன் வித் கூகுளை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனில் எந்த இமெயில் ஐடி ஸ்வயம்க்கு கொடுத்தீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக மறுபடியும் ஐடென்டிக்கல் சிங்கிளில் போயிட்டு மை கோர்சஸை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பாடி லாங்குவேஜ் கோர்ஸுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கோ டு கோர்ஸை கிளிக் பண்ணுங்கள். இல்லை கோர்ஸ் அவுட்லைன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வீக் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூவில் மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த வீடியோஸு அது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னு அர்த்தம். அப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா குயிஸ் நான் சப்மிட் பண்ணதுனால குயிஸ் வீக் 1 அசைன்மெண்ட் 1ம் ப்ளூ கலரில் வந்திருக்கு. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஃபார் வீக் 1 அசைன்மெண்ட் 1ன்னு இருக்கும். இதுதான் நம்ம குயிஸுக்கு உண்டான ஆன்சர் பார்க்குறது. இந்த சொல்யூஷன் ஃபார் வீக் 1 அசைன்மெண்ட் 1 கிளிக் பண்ணுங்கள். வீக் 1 அசைன்மெண்ட்டோட சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பேஜில் மொத்தம் 6 கொஷின். அந்த 6 கொஷினுக்கு உண்டான ஆன்சரை எல்லோவில் மார்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்துங்க. அதே மாதிரி செகண்ட் பேஜில் 7லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு உண்டான ஆன்சரை அந்த மாதிரி எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க. இவை எதுக்காக நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாடி லாங்குவேஜில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் எக்ஸாம் வருன்றதுனால இந்த 10 கேள்விகளும் நமக்கு முக்கியமானதாக இருக்குது. இன்கேஸ் நம்ம தவறுதலாக ஆன்சர் கொடுத்துருந்தாலும் கரெக்டான ஆன்சர் எதுன்னு தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த கேள்விகள் உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால கரெக்ட் ஆன்சர் எதுன்றதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க. அடுத்ததாக இன்டர்னல் மார்க்ஸ் எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற ஐடென்டிக்கல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கோர்ஸ் ப்ராக்ரஸை செலக்ட் பண்ணிங்க. கோர்ஸ் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு 88.89% வந்திருக்கு. இது ஓவராலாக என்னோடய கோர்ஸ் ப்ராக்ரஸ்ஸு. இது மார்க்கு கிடையாது, இன்டர்னல் மார்க்கு இது கிடையாது. கீழே அசஸ்மெண்ட் ஸ்கோர்ஸ்னு இருக்கும். இந்த அசஸ்மெண்ட் ஸ்கோர்ஸுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது வீக் 1 அசைன்மெண்ட் 1க்கு 2க்கு 3க்கு எவ்வளோ அந்த மார்க் இருக்குதுன்றது இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் எனக்கு வீக் 1க்கு 100, வீக் 2க்கு 100, வீக் 3க்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு 80, வீக் 4 நான் அட்டன் பண்ணல, அதனால் எனக்கு டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக யூனிட் ப்ராக்ரஸை பொறுத்த வரைக்கும் இது 2 கேட்டகிரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று லெசன் ப்ராக்ரஸ், இன்னொன்று அசைன்மெண்ட் ப்ராக்ரஸ். லெசன் ப்ராக்ரஸை பொறுத்த வரைக்கும் அந்த லெசனில், அதாவது வீக் 1ல் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் அந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் வந்துடும். அதே மாதிரி தான் அசைன்மெண்ட் ப்ராக்ரஸும். என்னோடய அசைன்மெண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 3 வீக்குக்கும் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், அதனால் ஃபுல்லாக ப்ளூ டிக் வந்துச்சு. 4th வீக் நான் அட்டன் பண்ணாததுனால அங்கே எம்டியாக தான் இருக்குது. இதுவும் இன்டர்னல் மார்க்கு கிடையாது. க்ரைட்டீரியா டு கெட் சர்டிஃபிகேட்டில் ஆவரேஜ் அசைன்மெண்ட் ஸ்கோருக்கு 25% பெஸ்ட்டு 3 அசைன்மெண்ட்ஸ், அதாவது 4 அசைன்மெண்ட்ஸில் இதில் எடுத்த மார்க்கில் தான் 25% அதை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றதும். ஃபைனல் ஸ்கோர் இந்த ஆவரேஜ் அசைன்மெண்ட் ஸ்கோரும் எக்ஸாம் ஸ்கோரும் நீங்கள் எவ்வளோ பெற்றிருக்கீங்களோ அதுதான்னு சொல்லியிருக்காங்க. நான் எடுத்த மார்க் 4 அசைன்மெண்ட்டில் 3 தான் நான் சப்மிட் பண்ணேன். அதில் 100 + 100 + 18 இருந்தது. இதில் 280 மார்க்ஸு. இது 3 அளவுனா 93.3 வந்தது. இது 100க்கு. இதை நான் 25%க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 93.3 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 24.4 வந்தது. இதுதான் என்னுடைய மார்க்கு. இப்போ என்னுடைய இன்டர்னல் மார்க்குன்னு நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இன்டர்னல் மார்க்குன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுங்க. அடுத்ததாக இந்த க்ரைட்டீரியா டு கெட் சர்டிஃபிகேட்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
சர்டிஃபிகேட் எலிஜிபிலிட்டிக்கு இன்டர்னல் மார்க்கு 25க்கு மினிமம் 10 மார்க் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதும், எக்ஸ்டர்னல் மார்க்கில் 75 மார்க்கில் 30 மார்க் நீங்கள் மினிமம் எடுக்கணும் அப்படின்றத தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதன்படி இப்போ எனதை பொறுத்த வரைக்கும் அது 10ஐ விட அதிகமாக இருக்கிறதுனால நான் இன்டர்னல் மார்க்கில் நான் எலிஜிபிள் ஆகிட்டேன்றதை இதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் அதே மாதிரி இன்டர்னல் மார்க்ஸ் எவ்வளோ வருதுன்றதை நீங்கள் செக் பண்ணி வச்சுங்க. டீச்சிங் ஸ்கில்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போயிட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் நம்ம பாடி லாங்குவேஜ் மற்றும் டீச்சிங் ஸ்கில்ஸ் கோர்ஸுக்கு குவிஸோட சொல்யூஷன்ஸ் எப்படி பார்க்கறது, அதே மாதிரி அந்த குவிஸோட சொல்யூஷனை வச்சுட்டு நம்ம எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷனுக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற தகவலும், இன்டர்னல் மார்க்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற தகவலும் இந்த வீடியோவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு சில தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.